எக்ஸல்ல நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல்ஸ்ல ஃபார்மட் as டேபிள் அப்படிங்கிறதுல சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். இப்போ இது வரைக்கும் அந்த செல்ஸ்ல வந்து கலர்ஸ் கொடுத்தோம், ஃபாண்டோட ஸ்டைலு எல்லாம் மாத்திட்டு இருந்தோம். இப்போ இது வரைக்கும் ஒவ்வொரு செல்லு ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் காலமோ ஸ்பெசிஃபிக் ஏரியாவோ ஸ்பெசிஃபிக் கலெக்ஷன் ஆஃப் செல்ஸை வந்து நான் ஒரு டேபிளா மாத்துறேன். அப்போ இந்த டேபிளா மாற்றும் போது என்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த செல் மட்டும் அந்த டேபிள் மட்டும் தனியாக ஆக்ட் ஆகும். அதில் வந்து நம்ம நிறையா வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் ஃபில்டர் பார்த்தீங்களா, இந்த ஃபில்டர் அப்படிங்கிறது நமக்கு அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன், நான் நம்பர் டைப் பண்ணுறேன், இங்கே நேமு டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன், கிளிக் பண்ணேன்னா இங்கே ஃபார்மேட்டில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஸ்டைல் அந்த டேபிளாகவும் மாறிடும். ப்ளஸ் அந்த ஸ்டைலோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேபிளோட ஃபார்மேட்டை அங்கே ப்ரீ டிஃபைன் பண்ணியிருக்கு. கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்டு கிரே கலரில் கோடு போட்டிருக்கு, ப்ளூ கலரு. நெக்ஸ்ட் அந்த ஹெட்டிங் மட்டும் டார்க் பிளாக் பாருங்க, நேமே பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மீடியம்ல ஹெட்டிங் இருக்குது, கீழே ஒரு கோடும் போட்டிருக்கு, ரெண்டும் காம்பினேஷன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டைல் இருக்கு. ஜஸ்ட் ஏதோ ஒரு ஸ்டைலை கிளிக் பண்றேன் நான். இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு உங்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணிட்டு என்ன கேட்குறாங்க, ஓகே. இங்க ஒரு பட்டன் வருது பாருங்க, ஹெட்டிங் எதுவும் இல்லாதனால அவங்களே ஹெட்டிங் போட்டுக்கிறாங்க. காலம் 1 காலம் 2 ஹெட்டிங் போட்டுக்கிறாங்க. இப்போ கிளிக் பண்ணும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபில்டர்னு சொல்லக்கூடியது. இங்க கீழே டிக் பண்ணி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா யூனிக் வேல்யூஸ் இருக்கும். யூனிக் வேல்யூஸ்னா இப்போ ஒரே நம்பர் 10 தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா அது ஒரு தடவை தான் வரும், அது யூனிக்னு சொல்லக்கூடியது. மோர் தேன் ஒன்ஸ் ரிப்பீட் ஆனாவே அது ஒரு தடவை தான் காட்டும். இங்க பாருங்க, இப்போ இங்க எத்தனை ரெக்கார்ட் இருக்கு, 3 வேல்யூ இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் 2 தான் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா ஏதோ ஒரு வேல்யூ ரிப்பீட் ஆகுது. என்எஸ்சியை கொடுத்து பார்ப்போம், அந்த ரோவை மட்டும் காட்டும். அடுத்து இதை கிளிக் பண்றேன் நான், அந்த 2 ரோ காட்டு பார்த்தீங்களா. ரைட். இப்போ அடுத்து என்ன பண்றேன்னாக்கா இங்க ஏதாவது டைப் பண்றேன் நான், கண்ட்ரோல் டேஷ் அது கண்ட்ரோல் டி கொடுக்குறேன் நான். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இதை நான் வந்து என்ன பண்றேன், ஒரு டேபிளை டிஃபைன் பண்றேன். ஸோ ஒரே ஒரு செல்குள்ளேயே நான் வந்து மோர் தென் 1 கண்டிஷன்ஸ், மோர் தென் 1 காலம் ஃபில்டர் பண்ணி பார்க்கறதுக்கு இது ஒரு ஆப்ஷன் பாருங்க. இப்போ நான் ஃபில்டர் பண்றேன், இதை போய் கிளியர் பண்ணணும், இங்கே போய் கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஏ மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறேன் நான், ஏ மட்டும் வருது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரே செல்லுக்குள்ள நிறைய டேபிளை ஃபில்டர் பண்றது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செல்லோட பொசிஷன் பார்ப்போம். இப்போ நான் இதை கிளியர் பண்ணிடுறேன் நான். செல்லோட பொசிஷன் வந்து இப்போ இங்கேயே நான் வைக்கிறேன் நான். அடுத்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயே நான் டைப் பண்றேன் நான். ஸ்டைல் மாத்தி பார்ப்போம். ஸ்டைல் மாத்துறேன், இப்போ நான் ஃபில்டர் பண்றேன். அந்த கரஸ்பாண்டிங் ரோ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த ரோல இருக்கக்கூடிய வேல்யூஸும் மாறும். ஸோ இதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த டேபிள மட்டும் தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இதெல்லாம் ஹைட் ஆகுதே அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. அப்படி ஹைட் ஆகும் பட்சத்துல நீங்க ஒரு டேபிளுக்கு கீழே அடுத்த டேபிள் ஆகும், அதுக்கப்புறம் அடுத்த டேபிளா போட்டாதான் இந்த பர்டிகுலர் டேபிள்ல இருக்கக்கூடியதை ஹைட் ஆகும்போது மற்றது டிஸ்டர்ப் ஆகாது. அப்படி இல்லைன்னா தனித்தனி ஷீட்ல போட்டுக்கணும். ஸோ இதுதான் வந்து நார்மலா இந்த டேபிள் ஃபார்மேட்டு. இதுக்கு நான் என்ன பண்றேனாக்கா, ஒரு நிறைய ரெக்கார்ட் இருக்க மாதிரி ஒரு டேட்டாஸ் எடுத்துக்கிறேன். இந்த ரெக்கார்ட்ல என்ன பண்றேனாக்கா டேபிள் ஃபார்மேட்ல ஏதோ ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இங்க வந்து காலம் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே இல்லை, அன்டூ பண்றேன், காலம் இல்லை. இப்போ என்ன பண்றேனாக்கா இதை மட்டும் நான் செலக்ட் பண்றேன் நான். டோட்டல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்றேனாக்கா கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணது மட்டும்தான் வேணும்னா ஓகே, மேக் டேபிள் ஆஸ் ஹெட்டர். அப்போ இங்க இருக்கக்கூடிய டேபிள் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோவே ஹெட்டரா எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு அர்த்தம். ஓகே கொடுத்துறேன் பாருங்க. செலக்ட் பண்ணிட்டு 2 செல்லுக்கு நடுவில் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காலம் பெருசாயிடும். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்றேன். இங்க பாருங்க, இங்க இருக்கிறதெல்லாம் வந்து டேட் மந்த் ஃபார்மேட்ல இருக்கு. இதை நான் வந்து ஃபில்டர் பண்ணும்போது இங்க பாருங்க இயர்ஸ் ஃபர்ஸ்ட் காட்டு 2006. அதுல எனக்கு ஜனவரி மட்டும் வேணும் அப்படின்னு டிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஜனவரி மட்டும் வந்துடும். அதுல எனக்கு ஸ்பெசிபிக் டேட் வேணும், ஜனவரி ஃபுல்லா வேணாம், எனக்கு 10th and 31st மட்டும் வேணும்னா அந்த ரோ மட்டும் எனக்கு வந்துடும். இப்போ கிளியர் பண்ணிடுறேன்.
எனக்கு ஜான்வரி மட்டும் எனக்கு காட்டு அப்படின்றேன். அந்த ஜான்வரிலையும் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இவ்வளோ காலம்ஸ் இருக்கு இல்லையா, அதோட டோட்டல் வேல்யூ வேணா நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். எப்படின்னா இதை மட்டும் கொடுங்க. ஸோ இதான் இந்த டேபிளோட ஃபார்மேட்டு. இந்த டேபிளோட லே அவுட் என்ன பண்ணலாம்னாக்கா நீங்கள் எப்போ வேணால் கிளியர் பண்ணிக்கலாம். ஹோமில் போயிட்டு ஃபில்டரில் போயிட்டு இங்கே கிளியர், எல்லாமே திரும்ப ஷோ ஆகிடும். அந்த கலரோட ஃபார்மேட் நீங்கள் எப்போ வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் போயிட்டு கலர் லேஅவுட் கலர்ஸ் மாறுது பார்த்தீங்களா. ஸோ இந்த கலர் டிண்ட்டுங்கிறது ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் கலர் மாறுறது. ஏன்னா இதை ஒருத்தரைக்கும் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நிறைய டேட்டாஸ் இந்த தெரியுது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில், இது மாதிரி நிறைய இருக்கும்போது இது வந்து காலம் கம்மி. இப்போ சப்போஸ் காலம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ரோ அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ கண்ணு என்ன ஆகுனாக்கா இந்த லைட்டுக்கு திக் கலர் இருக்கும்போது இந்த கண்ணு வந்து அந்த லைட் கலருக்கே போகும். அடுத்த ரோ செலக்ட் பண்ணும்போது டார்க் கலருக்கே கண் போகும். அதனால தான் அந்த ரேஞ்ச் டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டைலுங்கிறது இவ்வளோதான் ஃபார்மேட்டு. நான் புதுசாக ஸ்டைல் டிஃபைன் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஏதோ ஒரு லேஅவுட் எடுத்துக்க வேண்டியது, அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஜி டேபிள் 1 கொடுக்குறேன். இல்லை ஃபார்மேட் போகிறேன் நான். இதில் ஃபாண்ட் என்னவா இருக்கணும், அந்த ஃபாண்ட் கலர் என்னவா இருக்கணும்னு கொடுத்துக்கலாம். பார்டரு ஃபில்லு எல்லாமே கொடுத்து டிஃபைன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். நீங்கள் பாருங்கள், 1 செகண்ட் ஃபர்ஸ்ட் காலம் ஸ்ட்ரிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, இல்லை ஹோல் டேபிளை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள் அதில் உள்ள ஃபாண்ட் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்றது. டிஃபால்ட் ஃபாண்ட் இருக்குது. இந்த ஃபாண்ட் கலர் வந்து எனக்கு ஒரு ப்ளூவாக இருக்கணும். பார்டர்ஸ் என்னவா இருக்கணும், ஃபுல் கலர் பார்டர்ஸ் இருக்கணும். எனக்கு வெர்டிக்கல் லைன் இருக்கக்கூடாது, ஹரிசாண்டல் லைன் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்கிறேன். அதில் ஃபில் கலர் என்னவா இருக்கணும், ஃபுல் டேபிளுக்கே லைட் ப்ளூ. ஓகே கொடுத்துட்றேன். இங்கே போய் பாருங்கள், கஸ்டம் வந்துருச்சுங்களா. ஸ்க்ரீனில் பாருங்கள் என்டையர் டேபிளுக்கே மாறிடுச்சு. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபைங் திரும்ப கிளிக் பண்ணால் வந்துடும். இதே டேபிளில் ஃபர்ஸ்ட் காலம் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஃபார்மேட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் காலமுடைய ஃபில் கலர் வந்து எனக்கு லைட் எல்லோவில் இருக்கணும் பாருங்கள். ஓகே கொடுத்துட்டு ஒன் செகண்ட் டிஃபைன் பண்ணணும். மாடிஃபை செகண்ட் ஸ்டெப் கிரீனு. ஓகே சேவ் ஆகலைன்னு நினைக்கிறேன். பாருங்க சேவ் ஆகலை. செட் அஸ் டிஃபால்ட் டேபிள் ஃபார் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு என்னங்கன்னாக்கா உங்களுக்கு இதுவே டிஃபால்ட் ஃபார்மேட். டேபிள் கிளிக் பண்ணால் இதே ஃபார்மேட்டாக வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது, மாற்றி பார்ப்போம். ஸ்டைல் எடுத்துக்கல, நான் ட்ரை பண்ணிட்டு திரும்ப சொல்கிறேன்.